தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இப்போதைக்கு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில பிக்கஸ்ட் டாபிக்னா அரசன் படம் சார்ந்த ப்ரோமோ வெளியாக இருக்குல்ல, இதுதாங்க. இதை பற்றி தான் முழுக்க டீகோட் பண்ண போகிறோம். நிகழ்ச்சிகளை போகலாம். ரெடி சார், நான் சொல்ல போகிற மேட்ரு எல்லாமே ரியாலிட்டி தான். ஒரே நைட்ல 3 பேரை கொலை பண்ணியிருக்கேன்னு போலீஸ் மேல கேஸ் பதிஞ்சிருக்காங்க. இந்த படத்தை இயக்க போகிறது வெற்றிமாறன் அவர்கள். இந்த படத்தில் நடிக்க போகிறது சிலம்பரசன் டிஆர் அவர்கள். இந்த படத்துக்கு இசை அனிருத் அவர்கள். வெற்றிமாறன் அனிருத் காம்போ இதுவே யூனிக்கு. இதில் வேற சிம்பு அனிருத் காம்போ. அந்த பிரச்சனை ஞாபகம் இருக்கா? பீப் சாங்கு, அதுக்கப்புறம் என்னென்ன ஆச்சு, இதெல்லாம் தாண்டி இப்போ இந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு. இதனாலேயே தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் சரியான எக்ஸ்பெக்டேஷனுங்க இந்த படத்துக்கு. அந்த படத்தோட ப்ரோமோ வீடியோ இருக்குல்ல, அதை எப்பயோ ஷூட் பண்ணிட்டாங்க. ஆனால் அனிப்ரோவோட பர்த்டேக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் என்னவோ, கரெக்டாக அவரோட பர்த்டே முன்னிட்டு நேத்தைக்கு இந்த திரையரங்குகளில் ஸ்க்ரீன் பண்ணாங்க. அதாவது படத்தை ரிலீஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க, அதுக்கு டிக்கெட்டை போட்டு பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரு ப்ரோமோ வீடியோ இதுக்கு தேட்டரில் டிக்கெட்டை போட்டு அதுக்கு மக்களை உள்ளே விட்டு அவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுறவங்களாம் பார்த்துருப்பீங்களா? அது இப்போ புதுசாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு. யாருக்கண்டா இதுக்கப்புறம் ஒரு படம் சார்ந்த ப்ரோமோ வீடியோன்னு ஷூட் பண்ணி அதை தனியாக தேட்டரில் ஓட்டி சம்பாதிக்கலாம் போல இருக்கு. அப்படியும் போயிட்டுருக்கு. ஆனால் சரியான வரவேற்புங்க. எஸ்டிஆரோட ஸ்க்ரீன் அப்பியரன்ஸு, வெற்றிமாறனோட மேக்கிங்கு, இது கூடவே இசை, இது மூணுமே சேர்ந்து கொடுத்த காசுக்கு ஒர்த்துப்பா. 15 ரூபா கொடுத்தனும், 20 ரூபா கொடுத்தனும், 30 ரூபா கொடுத்தனும். ஆனால் அந்த டிக்கெட் காசுக்கு ஒர்த்தாக இருந்துச்சு அந்த ப்ரோமோ அப்படின்னு ஒவ்வொருத்தராக கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. தேட்டரில் ரிலீஸ் ஆன அந்த ப்ரோமோ இருக்குல்ல, அதை அப்படியே இன்னைக்கு யூடியூப் தளத்தில் வெளியிட்டிருக்காங்க. சரியான ரெஸ்பான்ஸுங்க யூடியூப்லேயும். இந்த ப்ரோமோ வீடியோவோட இசை இருக்குல்ல, ஆக்சுவலாக அனிப்ரோ தான் இந்த ப்ரோமோக்கு மியூசிக் டைரக்டர். படத்துக்கு அவர் தான் மியூசிக் டைரக்டர் சொல்லாமல் நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏய் சனா என்ன திரும்பி போட்டிருக்காரா என்ன, அப்படின்னா ஜிவி பிரகாஷ் போட்டிருக்காரா என்ன, அப்படி தான் நீங்கள் நினைப்பீங்க. அந்தளவுக்கு அனிருத்தோட டெம்ப்ளேட் இருக்குல்ல, அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வந்த மாதிரி இருக்குது. ஆனால் இசை சூப்பராக இருக்குங்க. அந்த ப்ரோமோவில் ஒரு சில சீக்வன்ஸில் வர இசை இருக்குது, மனுஷன் விளையாட்டாப்பில் அவரோட பர்த்டேக்கு அவரே ட்ரீட் கொடுத்துக்கிற மாதிரி தான் எந்த ஒரு ப்ரோமோ வீடியோக்கான இசை அமைஞ்சிருக்கு. இந்த ப்ரோமோ வீடியோட வெரி ஃபர்ஸ்ட் ஷாட் இவரோட முகத்துலேருந்து ஆரம்பிப்பாங்க. சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் தான் சிம்புவை இந்த மாதிரி பார்க்க முடியுது. இந்த ஜிகிர்தண்டா படம் பார்த்தீங்களா, அதில் ஒரு ரவுடியோட கதையை படமாக எடுக்கணும்ன்ட்டு இந்த கார்த்திகின்ற கேரக்டர் ரொம்ப அலைஞ்சிட்டு இருப்பாப்ல. அதுக்கப்புறம் அந்த படமாக எடுக்கிறதுல என்னென்ன பண்ணாங்க, இந்த கொலகுத்து என்னென்ன நடந்துச்சு, இந்த விஷயங்கள் சாயலில் தான் இந்த ஃப்ரேம்ஸ் அந்த நரேஷன் நமக்கு இருந்துச்சு. ஏன்னா நெல்சன் இருக்கார்ல, அவரு கிட்டத்தட்ட டிரெக்டர் மாதிரி தான் இந்த ப்ரோமோவில் வந்திருக்காரு. படத்தில் வர போகிறாரான்னு தெரில, ஆனால் ப்ரோமோவில் சூப்பராக இருந்திருக்கு. அவர் வர காட்சி அவர்கிட்ட இவர் நரேட் பண்ணுறாரு. அவரோட ஸ்டோரியை ஒரு சில விஷயங்கள் சொல்லி அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே கோர்ட்டுக்குள்ளே போயிடுறாப்புல. ஆனால் இந்த ஒரு சீக்வன்ஸ் அந்த ப்ரோமோவில் பார்க்கும்போது ஜிகிர்தண்டா டச் நல்லா ஹெவியாகவே வந்துச்சு. நான் சொல்ல போகிற மேட்ரு எல்லாமே ரியாலிட்டி தான். ஆனால் வழக்கம் போல் அந்த கெட்ட வார்த்தை ஒன்று அப்படின்னு கார்டு போட்டுருங்க. இது யார் சொல்லுவா? சிம்பு சொல்லுவாப்புல நெல்சன் கிட்ட. அப்போது உண்மை சம்பவம் இந்த படத்தில் நிறையவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வெற்றிமாறன் படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்டு ஒன்று போட்டுருவாங்க. இதெல்லாம் கற்பனையாக தாங்க பண்ணியிருக்கோம். இன்கேஸ் நிஜத்தில் நடந்த நிகழ்வு ஒத்து போகுது அப்படின்னா அது தற்செயல் மட்டும்தான் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அந்த வட சென்னை படம் இருக்குல்ல, அதுவே பெரும்பாலும் உண்மையான விஷயங்கள் தான். அந்த உண்மையான விஷயங்களை படத்தில் காண்பிச்சு அது வேற மாதிரி போச்சு பயங்கரமாக. ஸோ இந்த படத்தில் லிட்டரலாக அதே போல் ட்ரீட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஆனால் சும்மா கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி எல்லாமே கிட்டத்தட்ட உண்மையாக தான் இருக்கும். ஆனால் நாளை பின்ன பஞ்சாயத்து வந்துடக்கூடாதுல்ல, அதனால் கற்பனை வச்சுக்கோங்கன்னு வெற்றிமாறன் தக் லைஃபை கொடுத்துருக்காரு அந்த ஸ்லைடு மூலமாக. எஸ்டிஆர் அந்த டயலாகை சொன்னதும் அந்த ஸ்லைடை வேறு போடுவாங்க. ஸோ படத்தில் என்னென்ன பண்ண காத்திருக்காங்கன்னு தெரில. ஸ்பெஷல் கோர்ட்டு முன்னாடி ஒரு டயலாக் ஒன்று பேசுவாருங்க நம்ம சிம்பு. தனுஷை நடிக்க வைங்க சார், பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணுவாப்ல அப்படின்னு பேசுகிறாருங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் வெற்றிமாறன் அவர்கள் படத்தில் மட்டும் தான் சாத்தியமாகும்னு நினைக்கிறேன். அது தனுஷ் அவர்களை பற்றி இவர் இந்தளவுக்கு பெருமையாக பேசி அதுவும் தன்னோட கேரக்டரை நடிக்க இவர் கரெக்டாக இருப்பார்னு சொல்கிறதெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. தேட்டரில் இந்த ப்ரோமோ பார்த்தாங்களே அவங்கள பல பேரும் இந்த டயலாக் போர்ஷன் வரும்போது தான் தேட்டர் ரூஃப் வாரத்தால் பீச் தடுக்கிற மாதிரி இருந்துச்சு சவுண்ட்ஸு. அப்படி கிளாப் அடிச்சாங்க எல்லாருமே. தனுஷ் சார்ந்த அந்த ரெஃபரன்ஸ் டயலாக இந்த ப்ரோமோவில் வந்தப்போ இந்த சென்னை சவுத் வெஸ்ட் ஆர்டிஓ பேஸ் பண்ணி ஒரு நம்பர் அங்கே பார்க்க முடியுது. இது ஒரு போலீஸ் பேட்ரோல் வருதா, அந்த நம்பர் பிளேட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் மக்களே. அந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த விருகம்பாக்கம் இதெல்லாம் சுற்றி இருக்க பகுதியெல்லாம் எடுத்துக்க முடியும்.
ஸோ வட சென்னையை அந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்தோமா தனுஷ் அவர்களை பேஸ் பண்ணி, அப்படியே கொஞ்சம் சென்னைக்கு இந்த பக்கமா அரசனை பேஸ் பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, அன்போட ஃபங்க் ஹேர் இருக்குல்ல, நம்ம வட சென்னை படத்தில் பார்த்துருப்போம் பாருங்க. லிட்டரலாக இதை ரெசம்பிள் பண்ணுற மாதிரி தான் அரசன் கேரக்டரோட அந்த சிகை தோற்றமும் அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் ஏதோ தற்செயலாக நடந்திருக்கும்போலாம் அவர் வெற்றிமாறன் காட்டில் போகிற மாதிரி நீங்களே நம்பிடாதீங்க. படம் பார்க்குறப்ப நம்மளுக்கே வெயிட் ஆகுதுன்னா சாப்பிட சொல்ல வச்சிருப்பாப்ல. தனுஷ் இஸ் அ சிங்கர், டான்சர், ஆக்டர், ப்ரொடியூசர், டிரெக்டர், பெர்ஃபார்மர், லிரிசிஸ்ட், ரைட்டர், மோட்டிவேட்டர். எல்லாம் பொருந்துமா? இது எல்லாம் சேர்த்து கூட ப்ளஸ் மியூசிக் டைரக்டர்னு சேர்த்துட்டிங்கன்னா அது அப்படியே எஸ்டிஆருக்கும் பொருந்தும். ஆனால் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 பேரும் அப்படி இருக்கவங்க தான். அடுத்த ஜென்ரேஷன் சார்ந்து சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தில் 2 பேரை பார்க்கணும் அப்படின்னா இந்த 2 பேரையும் சொல்லாமா? மாற்ற கருத்து இல்லைல்ல? ஓகே, இந்த படத்துக்கு பெரிய சவால் என்ன தெரியுமா அமைய போகுது? அரசன் படத்துக்கு கம்பேரிசன் தான். எப்படி இருந்தாலும் வட சென்னை படத்தோட இந்த படத்தை கம்பேர் பண்ணியே தீருவாங்க தமிழ் சினிமா ரசிகர்கள். இதில் குறிப்பாக தனுஷ் வர்சஸ் எஸ்டிஆர், அவங்களுக்குள்ள போட்டி பெருசாக இல்லை, பொறாமை இல்லைன்றத அந்த டயலாக் மூலமே காமிச்சிட்டாரு நம்ம சிம்பு. ஆனால் படம் பார்த்து முடிச்ச பிற்பாடு ரசிகர்கள் சும்மா இருக்க மாட்டாங்களே. வட சென்னை அன்பு கேரக்டர் சூப்பராக இருந்துச்சா, அந்த அரசன் கேரக்டர் சூப்பராக இருந்துச்சான்னு அப்படிலாம் கம்பேர் பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் சனா வர்சஸ் அனி. வட சென்னை படத்தோட பெரிய முதுகெலும்பு என்ன தெரியுமா? இசை. இன்னும் நம்ம மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு பிஜிஎம் ட்ராக்கும் அப்படி நின்று பேசும். அனி ப்ரோ அவர்களுக்கு இது ஒரு புதிய கதைக்களம் மாதிரி தான் கிட்டத்தட்ட. பார்ப்போம் அவர் எந்த அளவுக்கு சனாவை ரீப்ளேஸ் பண்ணுறாரு இந்த படம் சார்ந்தா அப்படின்ட்டு. உங்கள் வேலைக்கு லேட்டாக போய் இன்னும் 2 வருஷம் எக்ஸ்ட்ரா போட்டுற போகிறாங்க அப்படின்னு சிம்பை பார்த்து நெல்சன் சொல்கிற மாதிரி டயலாக் ஒன்று இருக்கும். இது உங்களுக்கு என்ன புரியுது? ஆக்சுவலாக சிம்பு அவர்கள் சார்ந்து பொதுவாக சொல்லுவாங்களே, ஏங்க இப்போ இருக்க சிம்பு கூட பரவாயில்லைங்க, அப்போல்லாம் சில வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த சிம்புலாம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கரெக்டாக வரவே மாட்டாப்ல, லேட் பண்ணிகிட்டே இருப்பார். சில நாட்கள் கழிச்சு தான் அடுத்தடுத்த ஸ்கெடியூலுக்கே வருவார். அவர் வச்சு படம் எடுக்கிற தயாரிப்பாளர் நிலைமை ரொம்ப ரொம்ப மோசம். அது பல குற்றச்சாட்டுகளை கேட்டிருக்கோல. கிட்டத்தட்ட அது நெல்சன் வாயிலிருந்து நம்ம வெற்றிமாறன் அவர்கள் டயலாக கன்வே பண்ணியிருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ சார், இந்த படத்துக்காச்சும் கரெக்டாக ப்ராப்பராக வந்துருங்க, லேட்லாம் பண்ணாமல். இங்கே எதனா லேட் பண்ணி சொதப்பிட்டீங்க, இன்னும் 2 வருஷம் உங்கள் ஃபேன்ஸ்லாம் படம் வெளியே வராமல் காத்துக்கிட்டு இருக்கணும், பார்த்துக்குங்க அப்படின்ற மெசேஜை அவங்களுக்குள்ளேயே கன்வே பண்ணியிருக்காங்க இந்த ஃப்ரேம் மூலமாக. ஆனால் இப்படி நான் ஓப்பனாக கலாய்க்கிறது எத்தனை ஹீரோஸ் ஒத்துப்பாங்கன்னு தெரியல. சிம்பு ஒத்துக்கிட்டு இருக்காரு. இந்த ஃப்ரேம் பார்த்தீங்களா அந்த ப்ரோமோவில்? அதாவது சிம்பு அந்த கோர்ட்டு படி ஏறி மேலேருந்து குடுன்னு ஓடி வருவாப்புல. ஓடி வரும்போது சுற்றி இருக்கிற கேரக்டர்ஸ் இருக்குல்ல, ரிப்பீட் கேரக்டர் எதுவுமே கிடையாது. அங்கேயே எனக்கு தெரிஞ்சு இருக்கும் ஒரு 80-100 ஆர்டிஸ்ட் மேலே இருப்பாங்க போல இருக்கு. அவ்வளோ பேர். அதாவது ஒரு கேரக்டர் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த அட்மாஸ்பியர் ஷாட்டில். இவங்க 2 பேர் தான் கீ, ஓகேவா? இந்த ஃப்ரேம் பொறுத்த இந்த 2 கேரக்டர்ஸ் தான் கீ கேரக்டர்ஸ். இதை தாண்டி மற்றபடி சுற்றி இருக்க எல்லா கேரக்டர்ஸும் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அதாவது ஒரு டீட்டெயிலிங்குள்ள இன்னும் பல 100 டீட்டெயிலிங்க வெற்றிமாறன் இந்த ஒரு ஃப்ரேம்காக மெனக்கிட்டு இருக்காரு. அப்போ படம் முழுக்க என்னென்ன பண்ண போறாரு எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமாக கிரியேட் ஆயிருக்கு. டீட்டெயிலிங் பண்ண வெற்றிமாறன் அப்படின்னு நம்ம பல முறை சொல்லியிருக்கோம். வெற்றி சாரோட படங்களை நீங்கள் டீகோட் பண்ணுறதா இருந்தாலே அதுக்கு பல நாட்களே தேவைப்படும். நீங்கள் ஒரு விஷயமா கண்டுபிடிக்கிறது பின்னாடி இருக்க பெரிய விஷயத்தை எடுக்கிறதுக்கு. உதாரணத்துக்கு நெல்சன் கையில் கட்டியிருக்க வாட்ச் இருக்குல்ல, அதில் என்ன டைம் காட்டுது பாருங்களேன். ஐ திங்க் 5:15 நினைக்கிறேன். ஓகே, இந்த கோர்ட்டு ப்ரொசீடிங்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் முடிகிற நேரமாக பார்க்கப்படுறது 5:45. நெல்சன் கூட சொல்லுவார் பாருங்க, சீக்கிரம் போங்க அப்படின்ட்டு. அதுக்கும் காரணம் இருக்குது. ஏன்னா கோர்ட்டு ப்ரொசீடிங் முடிஞ்சிட போது அடுத்தடுத்து எதனா சொல்லி உங்களை ரப்சப் பண்ணுற போகிறாங்கன்னு எஸ்டிஆர் கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கும். இங்கே ஒரு கையில் இந்த டைமா சிலம்பரசன் டிஆர் இந்த ஜட்ஜி முன்னாடி நிற்கும் போது அங்கே பின்னாடி காட்டப்படுற மணி இருக்குல்ல, அதை பார்த்தீங்கன்னாலும் 5:15 தாண்டி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். 5:30, 5:45 மாதிரி முள்ளு வரா மாதிரி இருக்கும். ஸோ கோர்ட் ப்ரொசீடிங் டைம் வரைக்கும் யோசிச்சு சின்ன சின்ன டீட்டெயிலிங்லையும் நம்மளை அசர வைக்கிறதா இருந்தால் வெற்றிமாறன் அவர்கள் மட்டும் தான் முடியும். அதெல்லாம் TN01 அப்படின்ற ஒரு நம்பர் பிளேட்டையும் இங்கே பார்க்க முடியும். நார்த் வெஸ்ட் RTO இருக்குல்ல, இந்த அயனாவரம் அந்த மாதிரி சைடு நான் முதல்ல சொன்ன மாதிரி தான். இந்த புளியாந்தோப்பு அந்த சைட்லாம் பேஸ் பண்ணி நம்ம வட சென்னைன்னு முதல்ல பார்த்துரும் தனுஷ் அவர்கள் நடிப்பில். இப்போ அப்படியே சென்னைக்கு இந்த பக்கமாக கொஞ்சம் வந்து நம்ம அரசனை வச்சு கொண்டு போகிற மாதிரி தான் இருக்குது. அதை மெய்ப்பிக்கிற மாதிரி தான் இந்த பைக்கோட நம்பர் பிளேட்டை பார்க்க முடியுது. சரி, இந்த வட சென்னை படத்தில் வந்த அந்த யமஹா பைக்கு, அதான் அண்ணா வண்டியில் எப்போவுமே பொருள் இருக்கும் அப்படின்ற மாதிரி டைலாக் ஒன்று வரும். அந்த வண்டியில் இருந்தானே பொருள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே போல் இந்த இடத்துல ஒரு வண்டியை காமிப்பாங்க அரசன் ப்ரோமோவில். 2 வண்டிக்கு ஒரே ஒரு ஒற்றுமை, யமஹா. 2மே யமஹா தான். வெற்றிமாறன் படங்களில் யமஹாவை ரவுடிசத்துக்காகவே தத்தெடுத்து கொடுத்துற மாதிரி இருக்குங்க. ஓகே, இதெல்லாம் யமஹாக்காரங்க பார்த்தாங்கன்னா ரைட்டு. தேடப்படும் குற்றவாளிகள் அப்படின்ட்டு அந்த மூலையில் ஒரு போஸ்டர் மாதிரி ஒட்டியிருக்கா. ஆக்சுவலாக அதில் பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்கள் முகம் மட்டும் தான் நிறைய இடத்துல பதிஞ்சிருக்கும், தேடப்படுற குற்றவாளிகள்னு. ஆனால் வெற்றிமாறன் ஏன்பா குற்றம் செய்யறதுனா பாலின பாகுபாடு, ஆம்பளையும் செய்வான் பொம்பளையும் செய்வாங்க, அப்படி இருக்கிறப்ப இவங்க கூட இருக்கலாமேன்ற மாதிரி ஜஸ்ட் நம்ம அசம்ஷன் தான். அங்கே ஒரு ஆண் ஒரு பெண் இவங்களோட புகைப்படங்களை பயன்படுத்தி இருப்பார். டீட்டெயிலிங், அதாவது அந்த ஒட்டுமொத்த ஃப்ரேமோட
கோர் கேரக்டர்னு ஒன்று இருக்குல்ல, அதை பற்றி மட்டும் மெனக்கிடாமல் சுற்றி இருக்க எல்லா விஷயங்கள் சார்ந்த மெனக்கேற்ற டிரெக்டர்ஸில் வெற்றிமாறன் ரொம்ப 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 யூனிக்கு, ரொம்ப ரொம்ப பிரதானங்க. இந்த ஒரு கேரக்டர் ரிவியலேஷன், அதாவது அரசன் அப்படியே நடந்து வருவாப்புல ஸ்லோ மோஷனில், நம்மளுக்கு ரொம்ப சாதாரணமாக தான் தெரியும், ஏதோ கையில் ஒரு ஆயுதத்தை எடுத்து நடந்து வர்றாருன்னு. ஆனால் அந்த இடி மின்னல் அடிக்கும் பார்த்தீங்களா, அப்போ அந்த வெளிச்சத்தில் தான் ஒட்டு மொத்தமாக இது ரத்தத்தில் அபிஷேகம் பண்ணாமல் இருக்கிற ஒட்டுமொத்த உடம்பும். அதை பார்க்கும்போது ஐயோ படம் இன்னும் ப்ரூட்டலாக இருக்கும் போல இருக்கே அப்படின்னு தோண ஆரம்பிச்சது. எனக்கு அப்பயே இடிச்சதுங்க. அதாவது இந்த ப்ரோமோ வீடியோவை STR பார்த்துருக்காப்புல. பார்த்த உடனே இந்த போஸ்ட்டை போட்டிருந்தார், கவனிச்சிங்களா? அதில் ஆரம்ப வார்த்தையை பாருங்க, மை டியர் பிளட்ஸ்ன்னு தான் ஆரம்பிச்சிருப்பாரு, என் இனிய ரத்தங்களேன்னு சொல்லிட்டு. ஓகேவா? இது எனக்கு அப்போ புரியல, இந்த ப்ரோமோ வீடியோவில் பார்க்கும்போது தான் தெரியுது இதுக்கான ஒரு சின்ன லீடாக தான் அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு அப்படின்ட்டு. நம்ம STR கொஞ்சம் க்ளோஸ் லுக்கில் காட்டுவாங்க இந்த யங் கேரக்டரில். அப்போ ஒரு கழுத்தில் போட்டிருந்த டாலர் கவனிச்சிங்களா, ஆங்கர், இந்த கப்பலை நிறுத்துறதுக்கு பயன்படுத்துவாங்களே அதே நங்கூரம் தான் இது. அப்படியே நம்ம வடச்சனோட கனெக்ட் பண்ணி பாருங்க. ராஜன் கேரக்டர் டைலாக் சொல்லுவோம் பார்த்தீங்களா, தம்மா தூண்டு ஆங்கர் தான் அவ்வளோ பெரிய கப்பலை நிறுத்துது அப்படின்ட்டு. லிட்டரலாக அந்த ரிசம்பிளை இங்கே பார்க்க முடியுது. அப்படின்னு என்ன ப்ரோ இவர் தான் ராஜனான்னு கேட்டிங்கன்னா, இதுக்கான பதில் என்கிட்ட இல்லை, வெற்றி சார் கிட்ட தான் இருக்குது. ஆனால் இவர் மட்டும் அந்த இளம் வயது ராஜனா அந்த கேரக்டரை பேஸ் பண்ண படமாக அரசன் இருந்துச்சு அப்படின்னா அது இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஏற்கனவே நம்ம சனா இருக்கால, சந்தோஷ் நாராயணன், அவர் இன்டர்வியூலாம் கொடுத்தாரு பாருங்க. எங்க அவர் இந்த ராஜன் கேரக்டரை வச்சு மட்டும் ஒரு படம் சின்னதாக கட் பண்ணி காமிச்சாருங்க. இதை விட அது சூப்பராக இருக்குன்னு சொன்னார், வடச்சென்னையை விட அது சூப்பராக இருக்கும்னாரு. இன்கேஸ் அது ஒரு தனிப்படமாக வருதோ என்னவோ ஃபியூச்சரில் அந்த வடச்சென்னை யூனிவர்ஸ்லேருந்து, இல்லைனா இதை அந்த ராஜன் கேரக்டரை பேஸ் பண்ணி மட்டும் வெற்றி எடுத்திருந்தாரு, அல்டிமேட்டாக இருந்துருவாங்க. அப்படி இல்லைனா எனக்கு இன்னொரு டவுட் இருக்குது. இந்த மயிலை சிவகுமார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது நீங்கள் நிறைய ரவுடிகளை பார்த்துருப்பீங்க, ஆனால் இந்த மாதிரி ரவுடியை பார்க்கறதுலாம் ரொம்ப ரொம்ப ரேருன்னு தான் சொல்லணும். வெற்றி அவர்கள் மீட்டும் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் மயிலை சிவகுமார் அவர்களை. ஆக்சுவலாக சர்க்காசமான ரவுடிங்க அவர் அந்த டைமில். வேறு ரவுடிங்கெல்லாம் டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, ஃபன் பண்ணுறது, அதான் ஒரு பக்கம் கொலை கீழே அதுன்னு போயிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் இது போல கேரக்டரும் பார்க்க முடியும். இந்த எல்லா கேரக்டர்ஸும் உள்ளடங்கின ஒரு ரவுடியாக பார்க்கப்பட்டவர் தான் இந்த மயிலை சிவகுமார். அப்பேற்பட்டவரோட கதையாக கூட இந்த படம் இருக்கலான்ற ஒரு அசம்ஷனும் லைட்டாக நிலவுது. ஏன்னா இந்த உருவ தோற்றம், அப்புறம் ஒரு சில இந்த நடக்கிற விஷயம், இதெல்லாம் பார்க்குறப்ப ஸ்லைட்டாக இப்படி தோணுது. அதுவும் கோர்ட்டுக்குள்ளே சிம்பு ஒரு மாதிரி பணிஞ்சு நடிக்கிற மாதிரிலாம் காட்சிகள் வரும் பார்த்தீங்களா, லிட்டரில் அவரை காட்டுற மாதிரி தான் இருக்கும். எல்லாத்துக்கும் ஒன்றும் பெருசால வித்தியாசம் இல்லை மக்களே. அதாவது படத்தோட டைட்டில் என்ன, அரசன். அப்போ இந்த படத்தில் கேரக்டர் ப்ரொட்டகனிஸ்ட் நேம் ஒருவேளை அரசனாக இருக்கலாமா? இந்த நங்குரத்தை பேஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ண விஷயம் ஒன்று ராஜன், அதான் வடச்சென்னையில் ஒரு வர நம்ம அமீர் கேரக்டர். அரசன் ராஜன் ரெண்டுமே குறிக்கிறது கிங்கு. ஸோ பார்ப்போம், எல்லாமே ஒரே அர்த்தம் தான், என்ன ட்விஸ்ட்டை போச்சு வச்சுருக்காங்கன்னு. ஆக்சுவலாக இந்த படம் வடச்சென்னை 2ன்னு பல பேரை கருதுனாங்க. இந்த ப்ரோமோ வெளியாக போகுதுன்ற விஷயம் தெரிஞ்சது அப்படி கருதுனாங்க. ஆக்சுவலாக அது உண்மை கிடையாது. வடச்சென்னைன்ற அந்த உலகத்திலிருந்து வர்ற ஒரு கிளை கதை தான் இந்த படம், இந்த அரசன் படம். இதை தெளிவாக புரிஞ்சுங்க மக்களே. ஸோ வெற்றிமாறன் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படி இல்லையா, அதே வீல வடச்சென்னை சினிமாட்டிக் யூனிவர்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி ஒன்று புதுசாக தலையெடுத்திருக்கு, அதுதான் இந்த அரசன். ஏற்கனவே தமிழ் சினிமாவில் LCUன்னு ஒன்று இருக்கா, இதுக்கப்புறம் LCU சார்ந்த அபிமானம் உங்களுக்கு அதிகமா இல்லை VCU சார்ந்த அதிகமானு கேட்டிங்கன்னா என்ன கமெண்ட் பண்ணுவீங்க? அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்களே பதிவு பண்ணுங்கள். சென்னைக்காரங்களை ஏன்பா ரவுடியாகவே காட்டுறீங்க, உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா அப்படின்னு வடச்சென்னை படம் ரிலீஸ் ஆன போதே பெரிய பஞ்சாயத்து கிளம்பிச்சு. அந்த ஒரு பஞ்சாயத்து இந்த படம் சார்ந்து வெளியாகாமல் இருந்தால் சரி, பார்ப்போம். ஏன்னா அந்த டைமில் நிறைய ப்ரெஷருங்க. வடச்சென்னை படம் சார்ந்து வெற்றிமாறன் எவ்வளோ டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணார், தனுஷ் அவர்கள் எவ்வளோ டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணாங்க, அந்த டீமை எப்படி ஒர்க் பண்ணுச்சுன்னு பார்த்தோம். ஆனால் திடீர்னு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த பஞ்சாயத்தை வரவே எல்லாருமே ஒரு மாதிரி முடங்கி போனாங்க. என்ன நம்ம இதெல்லாம் இன்டென்ஷனாக எடுக்கல, பட் இப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு. அந்த விஷயங்கள் தேவை நினைக்கிறீங்களா? இது வரைக்கும் அந்த பஞ்சாயத்து வரல, வராமல் இருந்தால் சிறப்பு நினைக்கிற வேறு எதுவும் இல்லைங்க. என் அன்பான சினிமா ரசிகர்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். கத்தி தூக்குறது படத்தில் மட்டும் தான் கெத்தாக இருக்கும். நீங்கள் நிஜ லைஃப்பில் அதை பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் ஏமனை நேரில் பார்ப்பீங்க. அந்த பைத்தியக்காரத்தை இருந்தெல்லாம் பண்ணுறாதீங்க. படத்தில் அந்த கெத்தாக இருக்குது, கம்பீரமாக இருக்குன்னு பார்த்துட்டு சிரிச்சிட்டோ இல்லை ரசிச்சிட்டோ போயிட்டே இருங்க. அதோட நிஜ லைஃப்பில் இதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸாக எடுத்து தொலையாதீங்க. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம்,
இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.